ஊர்ல காலையில எந்திரிச்ச உடனே கோழிக்கு தீனி போட்டுட்டு, அப்படியே தண்ணி அடுப்புக்குமே கையோட தீ போட்டு விட்டுருவோங்க. இங்க ஹீட்டர் எல்லாமே கிடையாது. தென்னை மட்டையில தான் தீ போடுவோம். அது தேங்காய் எண்ணெய் ஆட்டுறப்ப அந்த மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கும்மி சேர்த்து வச்சுருவோங்க. அதை டெய்லியுமே எடுத்துட்டு, அது கூடவே பாலை, பன்னாடை அதெல்லாமே வச்சு தண்ணி அடுப்பு தீ போட்டு விட்டுருவோம். அப்புச்சி இருந்தா ரெகுலரா காலையிலேயே போட்டு விட்டுருவேங்க. அப்புச்சி வடக்கு மாம்சாலையில இருக்கிறாங்க. அதனால அந்த வேலையெல்லாமே நானே பார்த்துக்குவேன். தோட்டத்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, வெடுக்குன்னு சுடு தண்ணி ஊத்துனா தான் அவங்களுக்கு கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கறனால, எங்க வீட்ல எப்பவுமே தண்ணி அடுப்பு சூடாவே தான் இருக்குங்க. நிலன்குட்டி எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு குளிக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருக்கிறப்ப பொறிக்காரர் வந்திருந்தாங்க. இவ்ளோ தூரம் ஆனாலும் சைக்கிள்லயே வந்துருவாங்க. எப்பவுமே சைக்கிள்ல தான் வருவாங்க. பொறி இருந்தது. அதனால காரக்கல்லை மட்டுமே வாங்கிட்டோம். எங்க தோட்டம் பார்த்தீங்கன்னா, அமராவதி வாய்க்கால் கிட்ட தாங்க இருக்குது. அதனால அண்டர் டேங்க்ல ஆத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப 2 ஆரா மீன் இருந்ததுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதை கட் பண்ணி மசாலா தடவி ஃப்ரை பண்ணி சூப்பரா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிடறக்கு அவ்ளோ கிரிஸ்பியா செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நீங்க ஆரா மீன் சாப்பிட்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.